ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவோட வந்திருக்கோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. இந்தியா vs ஆப்கானிஸ்தான். அதே மாதிரி இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்ச் நடந்தது. அதெல்லாம் பற்றி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றி பேசலாம்னு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தான் போயிடுவோம். சொல்லுங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இன்னிங்ஸ் வெற்றி தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே தான் நடந்தது. இல்ல அதோட முக்கியம் வந்து நம்ம ப்ரிவியூலயே பேசியிருப்போம். லைனப்பும் நம்ம எதிர்பார்த்த லைனப் தான். நம்ம சொன்ன மாதிரி சாய் சுதர்சன் படிக்கல் டாக்ஸ் போயிட்டு இருந்தது. படிக்கலுக்கு தான் சான்ஸ் கொடுத்துக்கணுன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் ஆஸ் யூஸ்வல் சாய் சுதர்சன் போயிட்டாங்க. கேட்டா லாங் ரோப் கொடுக்குறோம், நம்பர் 3ல வந்து லாங் ரோப். இதுக்கு மேல என்ன லாங் ரோப்னு தெரியல. ஒருத்தருக்கு பார்த்துட்டு இன்னொருத்தர் பார்க்காம போனா அது லாங் ரோப் ஆகாது. ஒருத்தருக்கு ஒரு 10 மேட்ச் கொடுக்குறீங்கன்னா இன்னொருத்தருக்கு அந்த 10 மேட்ச் சான்ஸ் கொடுக்கணும். அவ்வளவுதான். இப்ப ஆப்கானிஸ்தானோட 8 இயர்ஸ்ல இருந்தோடனே சாய் சுதர்சன் நம்பர் 3 அவர் ஸ்பாட் லாக் அப்படிலாம் போட்டு இஷ்டத்துக்கு பேசுவாங்க. நம்ம சொன்னா நம்மள ஏதாவது சொல்லுவாங்க. சரி, அது வேணாம். அதுக்கப்புறம் வந்து மானவ் சுத்தர் ஸ்லாஷ் ஹர்ஷ் துபே ஒரு இது இருந்தது. அந்த ஸ்பின்னர் ஹர்ஷ் துபே தான் ஆடணும்னு நானும் ஃபீல் பண்ணேன். மானவ் சுத்தர் தான் ஆடணும் நானும் ஃபீல் பண்ணேன். இவன் ஹர்ஷ் துபே வந்து டொமஸ்டிக் நல்லா பண்ணியிருந்தாலுமே மானவ் சுத்தர் இந்தியா ஏ லெவலுக்கு வரைக்கும் ஆடி இருக்காரு. சோ நான் அது ஸ்லைட்டா தான் எட்ஜ். நான் ஹர்ஷ் துபே ஆடி இருந்தாலும் பெரிய கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா ரெண்டு பேருமே டிசர்வ் தான் அந்த ஸ்பாட்டுக்கு. பட் மானவ் சுத்தர் ஸ்லைட் எட்ஜ் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனா ஜிடி சைட்ல இருந்தனால அவங்க எடுத்து ஆடுவாங்கன்ற மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அதை. சோ அதுமே அந்த சைட்ல அது வந்து உனக்கு இந்தியா ஏல இருந்து இந்தியாவுக்கு தான் ப்ரமோஷன் கரெக்டா இருக்கும். ரஞ்சில இருந்து இந்தியாவுக்கு பதிலா இந்தியா ஏல இருந்து இந்தியாவுக்குன்றது அது ஓகே தான். பட் சாய் சுதர்சன் வந்து இங்கிலாந்துல கருணாயர் இங்கிலாந்துல பாத்தீங்க. ஆனா அவருக்கு லாங் ரோப் கொடுக்கல. சாய் சுதர்சனுக்கு மட்டும் லாங் ரோப் கொடுக்குறீங்க. அது தெரியல எனக்கு. கேட்டா வயசாயிடுச்சு யங்ஸ்டர்னு எதனா சொல்லுவீங்க. ஆனா நமக்கு தெளிவா தெரிஞ்சது ஜிடி கோட்டான்னு. அது ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்போ தோனி ஆடும்போது சிஎஸ்கே பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்தாரு நிறைய. விராட் கோலி ஆடும்போது ஆர்சி பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்தாரு. அது மாதிரி இவர் ஆடும்போது இவர் எடுத்துட்டு வராரு. அப்ப பேசியிருக்கணும். அப்போ நம்ம அமைதியா இருந்தாலும் இப்பயும் அமைதியா தான் இருக்கணும். ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. இல்ல எனக்கு என்ன பிரச்சனை, நீங்க சாய் சுதர்சன் நான் நல்லா ஆடாத மாட்டாரு, கெட்ட பிளேயர்லாம் நான் சொல்ல. என் பாயிண்ட் வந்து என்னன்னா, ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு டெஸ்ட் மேட்ச் கிரெடென்ஷியல்ஸ் பாக்குறாங்களோ, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சாய் சுதர்சன் டொமஸ்டிக்ல ஓரளவுக்கு ஓகேஷ் பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க எவ்வளவு பார்த்தாலும் ரஞ்சி ஃபுல் சீசன் ஆடல. எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 கேம் தான் ஆடினாரு. ஆடின வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. கவுண்டில போய் ஆடினாரு, ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அவ்வளவுதான். சோ நீங்க ஓரளவுக்கு ஓகே 25 to 30 ஆவரேஜ் வச்சு ஆடுற பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா தேவ்தத் படிக்கல் அப்படி இல்ல. ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்க இன்னொரு காம்படிட்டர் பார்க்கும்போது தேவ்தத் படிக்கல் ரஞ்சில ரன்ஸ் குவிச்சிருக்காரு. ரஞ்சியும் சரி, உங்களுக்கு சையத் முஸ்தக் அலியும் சரி, எல்லா டொமஸ்டிக்லயுமே ரன் அடிச்சிருக்காரு. ஐபிஎல்லுமே வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. நீங்க ஐபிஎல்ல ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால நாங்க சாய் சுதர்சன் பாக்குறோம்னு சொன்னதும் நான் ஒத்துக்க மாட்டேன் அந்த டாக்கும். ஐபிஎல்லுமே எக்ஸ்ட்ராடனரியா தான். அவர் கொடுத்த ரோல் கிளாரிட்டியோட அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் எனக்கு சாய் சுதர்சன் பக்கம் போறாங்கன்றது தாண்டி இந்த மாதிரி ஒரு லோக்கல் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்களோ, ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய இது வச்சு மொத்தமா டிசைட் பண்றாங்களோ. ஏன்னா நீங்க ஐபிஎல் வச்சு இந்தியா T20 டிசைட் பண்ணலாம். அது நம்ம அடுத்த வீடியோக்கு வருவோம். அது இன்னொரு டாக். சோ ஐபிஎல் வச்சு நீங்க T20 டிசைட் பண்றது வேற. இல்ல அவங்க இது இப்ப கௌதம் கம்பீர் வந்து என்ன சொன்னாரு, விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர்ஸே டொமஸ்டிக்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணாதான் எடுப்பேன் அந்த மாதிரி பேசினாரு. ஆனா இங்க டொமஸ்டிக்ல ஆடி ரன் அடிச்சுட்டு வந்தா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தா டீம்ல சான்ஸ் கிடைக்கலன்னா அப்புறம் டொமஸ்டிக் ஆடி என்ன பிரயோஜனம்? புரியல எனக்கு. நான் இப்பதான் சடகோபன் ரமேஷோட வீடியோ ஒன்னு பாத்துட்டு வந்தேன். ரோஹித் சர்மா விராட் கோலி ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் அவரை போய் ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ற சொன்னீங்க லோக்கல் ஆடி. அதுக்கப்புறம் முகமது ஷமி லாங் ஸ்பெல் போடுவாரான்னு தெரியல, அவரை டொமஸ்டிக் ஆட சொன்னீங்க. இப்படி எல்லாத்தையும் டொமஸ்டிக் ஆட சொல்லிட்டு இந்தியாவுக்கு ப்ரூவன் கமாடிட்டி எல்லாருமே பெரிய பெரிய லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணவங்க, கிளச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த எல்லாத்தையும் போய் டொமஸ்டிக் ஆட்டர் சொல்லிட்டு டொமஸ்டிக் ஆட்டு வந்த ஒரு பிளேயரை நீங்க அவாய்ட் பண்றீங்கன்றப்போ தெரியல. இல்ல அதான் நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் சாய் சுதர்சன் தான் நம்ம பாயிண்ட். சாய் சுதர்சன் வந்து பேடா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அவர் ஒஸ்ட் ஆடுவாருன்றது எங்க பாயிண்ட் இல்ல. நம்மளோட டாக் என்னன்னா, தேவ்தத் படிக்கல் சாய் சுதர்சன் டெஸ்ட் மேட்ச்ல பாருங்க, அதுதான் எங்களோட பாயிண்ட். அதான் நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது பேசினா நம்மளதான் நீ பேட்டு போய்க்க தெரியுமா, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எல்லாம் உனக்கு இது இருக்கா அது இருக்கான்னு கேட்பாங்க. நமக்கு ஒண்ணு இல்ல, நம்ம பேசலாம், நம்ம கிட்ட நெட் இருக்கு, நம்ம பேசலாம், அவ்வளவுதான். இது என்னன்னா, உங்களுக்கு ரஞ்சி பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க ரன்ஸ் குவிச்சு அது யூஸே இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆயிடும் மத்த பிளேயர்ஸ்க்கு. இப்ப நீங்க என்னன்னா, நீங்க எய்தர் ஒரு கேப்டன் டீம்ல ஆடணும், அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டால நீங்க ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு. நீங்க அப்போ டொமஸ்டிக்ல எல்லாம் ரன் அடிச்சு யூஸே இல்லையா? இதே டாக் தான் நான் ஆக்யூப் நபிக்கும் வச்சேன். நம்மளோட ப்ரிவியூ இப்போ ஆக்யூப் நபி ஜம்மு காஷ்மீர் இது வரைக்கும் ரஞ்சி ஜெயிக்காத ஜம்மு காஷ்மீரை ரஞ்சி ஜெயிக்க வச்சு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு லுக்கு கூட இல்லை. நீங்க 11ல ஆடுனதுன்றது பிரச்சனை கிடையாது, நீங்க அவரை சும்மா ஸ்குவாட்லயாவது எடுத்திருக்கணும்ன்றது தான் என்னோட பாயிண்ட்.
அது அந்த லெவலுக்கு கூட போல. ஏன்னா குர்னூர் பராக் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன் டொமஸ்டிக்ல. பட் ஆனா குர்னூர் பராக் நீங்க ஓடிஐ ஸ்குவாடுக்குமே நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. குர்னூர் பராக் ஓடிஐ ஸ்குவாடுக்கு நீங்க செலக்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்காவது ஆக்யூப் நபிக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். மேபி ஸ்குவாட்ல இருந்திருக்கலாம். ஏன்னா இந்தியால எப்பயுமே தேர்ட் சீமர் ஆடுறது கஷ்டம். 2 சீமர் தான் ஆடுவாங்க, அது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸ்குவாட்ல இருந்து தான் ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குன்றதுதான் என்னோட பாயிண்ட். நீங்க அந்த ரெகக்னிஷன் இல்லன்னா நீங்க டொமஸ்டிக் பெர்ஃபார்ம் பண்ற யூஸே இல்லாம போயிடும். இல்ல அதுக்கு வந்து சில பேர் வீடியோ பாத்துருப்பேன், ரெகக்னிஷன் வேற செலக்ஷன் வேறன்ட்டு ஒரு வீடியோ பாத்துருப்பேன், நீயும் நானும் பார்த்தேன். ஓப்பனா சொல்ல முடியாம கஷ்டப்படுறாரு எனக்கு தெரியுது. உடனே வந்து நான் கில்லுக்கு அகைன்ஸ்டா எதுவும் பேசல அப்படின்னு போயிடுவாரு. ஆனா பேசுறதெல்லாம் கில்லுக்கு அகைன்ஸ்டா பேசுவாரு. இல்ல பாவம் அவரே கமெண்ட்ல வந்து திட்டுறாங்க போல, என்ன பண்றது. அதான் சரி, நம்ம மேட்ச்க்கு வருவோம். நம்ம பொலமல்ஸ்லாம் அப்புறம் வச்சுட்டு நம்ம அதான் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். இது எப்படியும் ஃபாலோ ஆகி தோக்க போறாங்கன்றது தெரியும். இந்தியா ஜாலியா பேட்டிங் ஆடுவாங்க, இவங்களை ஈஸியா போட்டலாம் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். ஆனா பிச்சு நல்லா இருந்தது உண்மையை சொல்ல போனா. அவங்க நல்லா பவுலிங் போட்டாங்களே, அவங்க வந்து கரெக்டான டயத்துல ரிவ்யூ எல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். 500 ரன் அடிச்சிருப்பாங்க தான், இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும், நமக்கு பாக்கிறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். உனக்கு ராகுலுக்கு வந்து 20-30 அந்த இதை விட்டாங்க. அதே மாதிரி ரிஷப் பண்ணிட்டு 50 அடிச்சிருக்கும் போது ஒரு ரிவ்யூ கேட்க விட்டாங்க. கில்லுக்கு கில்லு 100 அடிச்சாது அப்பதான் ரிவ்யூ கேட்க விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய ரிவ்யூ கேட்க விட்டாங்க. பிளஸ் வந்துட்டு அவ்வளவுதான், அந்த மூணு ரிவ்யூ இப்ப கேட்க விட்டாங்க. அதே மாதிரி அம்பையரிங்குமே உனக்கு கொஞ்சம் மோசம் தான். அம்பையர் மேலதான் குறை சொல்லணும். அவங்க ரிவ்யூ கேட்காம விட்டாங்கன்றது அவங்க குறை சொல்றத விட அம்பையர் அவுட் கொடுத்துக்கணுமே. அவர் எட்ஜ்ல போட்டு 2 பேருக்கு எட்ஜ், ஒருத்தருக்கு தான் எல்பிடபிள்யூ, அது கூட ஓகே. ஆனா எட்ஜ் கீப்பர் கேட்ச் கொடுக்காம விட்டது அம்பையர் தப்பு தான். நம்ம உங்களுக்கு தெரியாது ஆஸ்கர் லெவல் ஆக்டிங் அதெல்லாம். ஆமா, பேட்டை உதறாரு அவரு. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம கலி கிரிக்கெட்ல விளையாட்டு கிரிப்பு பா இது பேட்டிங் பாருங்க சவுண்ட் கேக்குது, அந்த மாதிரி பண்ணிருக்காரு அங்க போய். அதெல்லாம் நம்ம சைட்ல வச்சாலுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். நான் என்னன்னா இன்னொரு டபுள் செஞ்சுரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கில்லு கிட்ட இருந்து. ஜாலியா போட்டு இந்த மாதிரி டீம் அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு பேட்ஸ்மேனா கில்லு நம்பர் 4 நல்லாவே ஆடுறாரு, அவரை குறை சொல்ல முடியாது. பேட்ஸ்மேனா நம்பர் 4 வந்ததுக்கு அப்புறம் அவர் நல்லா பண்ணன்றேன். நான் அவர்கிட்ட இருந்து டபுள் செஞ்சுரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரு 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 சுச்சுவேஷன் கிடைச்சா கில்ல அடிச்சிருவாரு, நான் இல்லன்றது சொல்ல. நான் டபுள் செஞ்சுரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கில் கிட்ட இருந்து. ராகுலும் மேபி இன்னும் கொஞ்ச நேரம் ஆடி இருந்தாருன்னா அவரும் நல்லா ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஆனா அவரு சரி ஃபார்முக்கு வர்றதுக்கு ஒரு கரெக்டான மேட்சா இருக்கணும். அவரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, ஆங்கிள் டவுன் த லெக் ஆயிடுச்சு, ஒன்னும் பண்ணது இல்ல. லக் இல்ல அவருக்கு. சாய் சுதர்சன் கிட்டயும் ஒரு செஞ்சுரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்னைக்கு மட்டும் செஞ்சுரியை போட்டிருந்தாருன்னா அவ்வளவுதான், அவங்க ஸ்பாட் சீல்டு, இந்தியாவோட நியூ நம்பர் 3 அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனா ஒரு 81-80 ஆட்ல அவுட் ஆயிட்டாரு. ஆனா இப்பயும் ஓகேஷ் தான். எல்லாரும் தான் நம்ம சொல்றது ஒண்ணும் இல்ல. இந்த மேட்ச்ல நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. அதுக்கடுத்து நம்ம இங்கிலாந்து ஸ்ரீலங்கா கூட எல்லாம் மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கதான் நம்ம பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. ரிஷப் பண்ணிட்டு வேணா எப்பயும் ஆடுற ரிஷப் பண்ணிட்ட மாதிரி ஆடல, அவர் கொஞ்சம் பொறுமையா பார்த்து ஆடினாரு. எப்பயும் பேட்டை விடுவாரு, அது ஃபர்ஸ்ட் பொறுமையா ஆடினாரு, அடுத்த சீசன்ல வந்துதான் பேட்டை விட்டுட்டு இருந்தாரு. பிரஸ் மீட்லயுமே கூட சொன்னாங்களே, ரிஷப் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் இதுக்கு மேல வந்து கொஞ்சம் காஷன் வித் அக்ரெஷன் தான் ஆடணும், ரொம்ப ரேஷ் ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க போல அவங்க செலக்ஷன் கமிட்டி. சோ அதனால அந்த 3 6 அடிச்சார் நினைக்கிறேன், 3மே ஒரே ஓவர்ல தான் அடிச்சார். அது லூஸ் ஓவர்னு பார்த்து அந்த ஓவர்ல அடிச்சதோட சரி, அதுக்கப்புறம் ரொம்ப அக்ரெஷன் காட்டல. வாஷியும் ஆஸ் யூஷுவல் அவர் டெஸ்ட் மேட்ச்னாலே சொல்லணுமா, அவர் ஜம்முன்னு அவர் படிக்க. என்ன கேட்டா இந்த டீம்ல வந்து நீங்க ஒரு 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 பிளேஸ் கண்டிப்பா கொடுக்கணும்னா அது வாஷிங்டன் சுந்தருக்கு நீங்க கொடுத்தே ஆகணும். ஒரு ஆல்ரவுண்டரா உங்களுக்கு நீ ஃபாரின் கண்டிஷன்லயுமே உனக்கு ஸ்பின் ஆகனாலும் அவருக்கு ட்ரிஃப்ட் ஆகும் பால், அந்த ட்ரிஃப்ட் யூஸ் பண்ணி லூப் பண்ணி அவுட் ஆக்குவாரு. பிளஸ் எந்த கண்டிஷன்லாம் அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. உனக்கு இங்கிலாந்துல போய் ப்ரூவ் பண்ணிருக்காரு, ஆஸ்திரேலியால ப்ரூவ் பண்ணிருக்காரு பேட்டிங் ஆடி. சோ அவர் வந்து பேட்ஸ்மேனாவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 5 நம்பர் 6ல டெஸ்ட் மேட்ச்ல நீங்க அவர் பவுலரா பாக்காதீங்க, நான் அதான் சொல்லுவேன். நீங்க ஒரு பேட்ஸ்மேனாவே ஆடுங்க. அவர் ஏதாவது பிச்சில் ஏதாவது இருக்கோ இல்லைன்னா உங்களுக்கு விண்ட் ஏதாவது இருக்குன்னா அவர் அடிஷனலா உங்களுக்கு பவுலரா அந்த இது கொடுப்பாரு. நம்ம ஜடேஜா ஆடுவோம், நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் போகும்போது ஜடேஜா ஆடுவாங்க, அதே மாதிரி ஆடுங்க. வாஷி கேப்பபிள் பேட்ஸ்மேன் தான், நீங்க எந்த ஸ்பாட்ல ஆடினாலும் ஆடுவார். டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். சோ அந்த பாயிண்ட் அவர் ஆஸ் யூஷுவல் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ ஒரு 5 அவர் ஆனா ரொம்ப லோ டவுன் ஆர்டர்ல இறக்கி விடுறாங்க. அவங்க அப்பா மாதிரி நானும் வருத்தப்படுறேன். டிக்ளேர் பண்ணிட்டாங்க 500 ஆட் அடிச்சுட்டு. அதுக்கப்புறம் சுத்தமா எனக்கு தெரியல, அப்ளிகேஷனே இல்ல. ஒரு மாதிரி 2 பக்கமும் ஆடுறாங்க. பிச்சு இத்தனைக்கும் ரொம்ப மோசமாலாம் இல்ல, நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ் தான் அது. ஆனா இன்னொன்னு நம்ம சொல்லி ஆகணும், ஸ்பெஷல் மென்ஷன் டு மானவ் சுத்தர். லென்த் போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் அதே லைன் அதே லென்த் தான் போடுவேன்னு. அவருக்கு ரிவார்டும் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்தாரு. ஐ திங்க் ஆஃப்டர் 2001 நினைக்கிறேன் ஒரு இந்தியன் பவுலர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர், அதாவது டெபுல ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்கிறது. சோ நல்ல லைன்ல லென்த் போட்டுட்டு இருந்தாரு, அவன் சூப்பரா போட்டாரு. அவரு அந்த இது அவரு போடுறாருன்னா அப்படி கிரிப் அதே இதுல அப்படியே சுத்திட்டே போகுது.
உனக்கு இப்படி இப்படி ஸ்கிராம்பிள் ஆகாம அப்படியே போகுது அது. அதனால பயங்கரமா கொஞ்சம் அசிஸ்ட் கிடைச்சாலுமே அவருக்கு பயங்கரமா இருக்காகும். இது கடைசி போக போக ரொம்பவே அசிஸ்ட் கிடைச்சது. அருமையா பண்ணிட்டாரு. அவங்க டீம்ல பேட்டிங்னு பார்த்தோன்னா ரஹ்மத் ஷா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆனார். சிராஜ் போய் ஒம்பழுத்துட்டே இருந்தா கூட அவர் கொஞ்சம் பொறுமையா ஆடிட்டு இருந்தாரு. அவன் 150 ரன்ல அவரே நம்ம 60 முன்னாடி ரன். நம்ம முன்னாடியே சொன்னதா ரஹ்மத் ஷா வந்து ஓரளவுக்கு நல்ல கேப்பபிள் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு. லைக் 50 ஓவர்ஸ் அண்ட் டெஸ்ட் மேட்ச் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா. சோ அதை தாண்டி அவங்களுக்கு வேற பேட்ஸ்மேனே இல்ல நம்ம பேசுற மாதிரி. அவன் ரொம்ப T20 ஆடுற பிளேயர் சுத்திட்டு வந்து இங்க வந்து ஆட விட்டுட்டு இருந்தாங்க பாவம். அவங்களும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி அக்ரெசிவா ஆடுவோம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க, விக்கெட் விழுது. ஒரு மாதிரி டிஃபென்சிவா ஆடுவோம் நினைச்சாலும் விக்கெட் விழுது. அவங்க என்ன பண்ணாலும் அவுட் தான் ஆயிட்டு இருந்தாங்க. நல்லா தெரிஞ்சிருச்சு இது ரொம்ப ரொம்ப வந்து கேம். இந்த மாதிரி கேம்ஸ் எனக்கு தெரியல இது ஃபியூச்சர் எவ்வளவு டிபெண்டா இருக்கும். ஏன்னா ஸ்பெக்டேட்டர்ஸ் யாருமே இல்ல, ஆடியன்ஸே இல்ல, யாருக்குடா அதுங்கன்ற மாதிரி. அது வந்து நிறைய பேர் அதை பத்தி போட்டிருந்தாங்க. நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் எல்லாம் தூக்கிட்டீங்க, அதனால கிரௌட் எல்லாம் வர மாட்டேங்குது. இல்ல. அப்படி நீங்க பார்த்தா இந்த இங்கிலாந்து கேம்ல ஆஸ்திரேலியால என்ன சூப்பர் ஸ்டார் எல்லாம் போயிட்டாங்க. இந்த கேம் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆடி இருந்தாலுமே யாரும் வந்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பார்க்க. ஏன்னா ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய லென்த்தி டோர்னமெண்ட் முடிஞ்ச அப்புறமா பெரிய ஹைப்பே இல்லை இந்த கேமுக்கு. யாரும் பேச கூட இல்லை. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கேம் நடக்குதுன்னு கூட தெரியல. சோ நீங்க விராட் கோலி ஆடி இருந்தா கூட இன்னும் மேபி ஒரு 2000 பேர் வந்திருப்பாங்க பார்க்க, அவ்வளவுதான். மத்தபடி இது பெரிய கேமும் இல்ல. 2 நாள் 3 நாள் எல்லாம் முடியுதுன்னா அது தெரியல இந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் என்ன ஆக போகுதுன்னு. பாக்கணும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம். மேபி அவங்க இன்னும் கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் ஒர்க் பண்ண அப்புறமா மேபி இந்தியா கூட ஆடலாம். செகண்ட் ஸ்ட்ரென்த் அதான் நான் சொல்றது, எதர் பங்களாதேஷ் ஆர் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்ன டீம் கூட ஆடிட்டு அதுக்கப்புறம் மேல ஏறி வரலாமோன்னு தோணுது. நல்ல விஷயம் தான், நீங்க பெரிய டீம் கூட ஆடினாலும் உங்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்கும் இந்தியா கூட அப்பப்போ இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஆடலாம். பட் இந்தியா வந்து ஃபுல் டீம் ஸ்குவாட் இல்லாம உனக்கு இந்தியா ஏ அந்த மாதிரி கூட ஆடலாம். அவங்க அது நிறைய மேட்ச் கொடுக்கணும்டா அவங்களுக்கு, கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பிளேயர்ஸ், அப்பதான் அவங்களும் வருவாங்க. நீங்க அவங்க எக்ஸ்போசர் கொடுக்கணும்னு நினைக்கிறது கரெக்ட் தான். பட் ஆனா இந்தியா ஏ கொடுங்க, டைரக்டா இந்தியா மேட்ச் போடாதீங்க. இது அவங்க நீங்க எக்ஸ்போசர் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி அவங்களோட முறையில இன்னும் கீழே தான் தள்ளுறீங்க. இது 2 நாள்ல தோத்தா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க மனசு என்ன இருக்கும் பாவம். இல்ல அவங்க நல்லா பவுலிங் போட்டாங்க கூட. அவரு சூப்பரா பவுலிங் போட்டாங்க. ஒருத்தர் சைபர் எடுத்தாரு, இன்னொருத்தர் வந்து ஃபுல்லா நல்லா போட்டாரு. ஆனா அவர் விக்கெட் சொல்லல. அவர் பேர் கூட நமக்கு தெரிய மாட்டேது. அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எடுத்துட்டு வந்தாங்க அவங்க. அவரு நியூ பால் போட்டாரு. அவர் பேர் என்னது, யாரு சஃபி தான் 6 ஃபார் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். சஃபீது நியூ பால் போடலடா, நியூ பால் இன்னொருத்தர் போட்டுட்டு இருந்தாரு. அவரு நல்லா போட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு நல்லா எட்ஜ் எல்லாம் ஆயிட்டு இருந்தது எல்லா பக்கமும், இந்த பக்கம் அந்த பக்கம்ட்டு. பட் அவங்க ஃபீல்டிங்கும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தது. அவங்க ரிவ்யூவும் 3 மிஸ் பண்ணிட்டாங்க. அம்பையர் மேல குறை சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த மாதிரி இது வந்து ஒரு ஒன் சைடு கேம். ஸ்டார்ட் ஆகும்போது தெரியும் ஒன் சைடு கேம் தானே. ஆப்கானிஸ்தானோட ஒயிட் பால் கான்டெஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ரெட் பால் வந்து ஒன் சைடோட தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, இந்த அப்படியே ஒரு அவ்வளவுதான். இதுதான் இருக்கிறதுலே இன்னிங்ஸ் விக்டரியிலே பெரிய விக்டரியா இந்தியாவுக்கு. அவ்வளவு ரன் பிளஸ் இன்னிங்ஸ் ஜெயிச்சது அப்படின்னு போட்டுட்டு இது ஒன்னும் பெருமைப்பட ஒண்ணும் இல்ல. பட் சொல்லிக்கலாம் டேக்அவே சத்தான். நீங்க மானவ் சுத்தர் ஒரு ஸ்லாட் வந்து இப்ப இந்தியாவில ஆட போறாங்கன்னா அவர் ஸ்லாட் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பார்க்கும்போது அன்டில் ஜடேஜா ஆர் அக்ஷர் பட்டேல் நீங்க இல்ல. ஏன்னா அவங்க 2 பேரும் மானவ் சுத்தரோட கேப்பபிள் பேட்ஸ்மேன் கூட. உனக்கு 2 பேரும் நல்ல ஸ்பின்னர் தான். பட் அவரோட கேப்பபிள் மானவ் சுத்தர் நல்லா தான் ஆனாரு. 6 அடிச்சாரு, 2 6 அடிச்சாரு. பட் அவங்க 2 பேரும் இவரை கம்பேர் பண்ணும்போது அவங்க 2 பேரும் இன்னும் நல்லாவே ரன்ஸ் அடிப்பாங்க. அதனால அதுதான் பார்ப்பாங்க. அவங்க 2 பேரோட வேகன்சி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஸ்பாட்டுமே ரெடியா இருக்காரு. இப்போ ரெடி டு ஃபில் ஸ்பாட் ஆயிடும். இவரு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண நல்லன்னு ஃபீல் ஆகும். அதர் தென் தட் சீமர்ஸுமே நல்லா போட்டாங்க. பிரசீதும் நல்லா போட்டாரு, சிராஜும் நல்லா போட்டாங்க. 2 பேருமே ஸ்டெம்ஸ் நிறைய அட்டாக் பண்ணாங்க, விக்கெட் அவங்களும் எடுத்தாங்க. சோ இது ஒரு நல்ல இது நம்ம எப்படி வேலிடேட் பண்றதுன்னு தெரியல எனக்கு. இது நல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல வாசி கூட நல்லா பண்ணாரு. அது எல்லாம் தூக்கி அடிக்க போய் சுத்திட்டு இருந்தாங்க அவங்க. அவர் ட்ரிஃப்ட் அவர் தான் ஸ்பின் எல்லாம் ஆகலனால நான் அந்த ட்ரிஃப்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ண. அவர் நல்லா லூப் பண்ணி போடுவாரு. அதனால அவர் எல்லாம் பிச்சு தாவல் அவருக்கு காத்து இருந்தா போதும். அவ்வளவுதான். இந்த மேட்ச் பத்தி பேச ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி மேட்ச் அதான் இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து. நம்ம இதுக்குமே லைட்டா டச் அப் பண்ணோம்னு நினைக்கிறேன், ஒரு ப்ரிவியூ மாதிரி. அதுல பேசுறது என்னன்னா பிச்சு வந்து ஸ்லோ அண்ட் லோவா தான் இருந்தது. ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் தான் கொஞ்சம். அதுவுமே ஃபர்ஸ்ட் டேவே மேட் என்ட்ரி வேற அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஜுரியால கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுக்குமே 140 ஆர்ட்ல ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. நியூசிலாந்து திருப்பி வந்து ஆலி ராபின்சன் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்பெல் போட்டு அவங்க நிறுத்திட்டாரு. அதுமே நம்ம சொல்லணும். செகண்ட் இவங்க நம்ம மேஜர் டாக் என்னன்னா பேஸ்பால் ஆட போறது இல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்டிஸ்டல் கிரிக்கெட் தான் ஆட போறோம்னு சொன்னாங்க. ஆனா இந்த கேம் நீங்க சும்மா மேலோட்ட பார்த்தா கூட தெரியும் பேஸ்பால் தான் உங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னு.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ப்ரூக் ஆன இன்னிங்ஸ் பேஸ்பால் இன்னிங்ஸ் தான், நீங்க என்னதான் ஆயிரம் சொன்னாலுமே. சோ செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே கூட சரி கொஞ்சம் ரன் அடிக்க ட்ரை பண்ணாதான் நீங்க நீங்க இவங்க ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிறாங்களோன்றதான் எனக்கு பாயிண்ட். நீங்க ஆடுனா ஃபுல்லா அந்த சைடு ஆடுவீங்க, இல்லன்னா ஃபுல்லா இந்த சைடு தான் ஆடுவீங்கன்றது இல்ல. நீங்க ரெண்டுமே கலந்து ஆடுனீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுவுமே ஒரு ஒரு ஒன் சைடட் கேம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஈவன் தோ ஸ்கோர் லைன் அப்படி காட்டலன்னா எனக்கு தெரியல இது எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல இந்த கேமுமே. ஆமா ஆமா, பெருசா உனக்கு சொல்றது மாதிரி எதுவுமே இல்ல. இப்ப பேட்டிங்ல எல்லாமே மோசமா இருந்து ஹாரி ப்ரூக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் அடிச்சாரு, அந்த பக்கம் சுத்தம் மோசம் நியூசிலாந்து. வரிசையா ஒரே ஓவர்ல 3 விக்கெட் விட்டாங்க ஆலி ராபின்சன் கிட்ட. அதுக்கப்புறம் உனக்கு இவரு நம்ம பிளேயர் அவர் பேரு கிளின் பிலிப்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடினாரு. அப்ப கூட அப்படியே 120 130 அவுட் ஆயிட்டாங்க. பிளஸ் அதுக்கடுத்து செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க டெபுட்டன்ட் எமிலியோ கே அவர் வந்து கொஞ்சம் நல்லாவே அவர் ஆடினதுதான் அந்த இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் ராபின்சனுமே ஒரு 29 30 அடிச்சாருன்னு நினைக்கிறேன் அந்த இன்னிங்ஸ். ஆமா அவரு கொஞ்சம் அடிச்சாரு. ஆனா எனக்கு டெவான் கான்வே இன்னிங்ஸ் பிடிச்சிருந்தது சேஸ்ல. ரொம்ப கேட்ச் டிராப் பண்ணாங்க, அதெல்லாம் செகண்டரி, இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கேம் தான். பட் ஆனா கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடினாரு. இவங்க நியூசிலாண்டோட மொத்த 2 இன்னிங்ஸ் சேர்த்து கொஞ்சம் அப்ளிகேஷன் காமிச்ச ஒரே ஆள் அவரு, அதுன்னு ஃபீல் ஆச்சு எனக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்மே கூட ஐ திங்க் பிலிப்ஸ் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு, அட்டாக்கிங் இன்னிங்ஸ். ஆனாலும் பத்தல, ஏன்னா வேற யாருமே அப்ளிகேஷன் காட்டல, எல்லாருமே சிங்கிள் டிஜிட் நினைக்கிறேன் மத்தபடி. இவங்க பார்ட்னர்ஷிப் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஐ திங்க் வில்லியம்சன் 15-16 ஏதோ அடிச்சாரு அந்த ரேஞ்சில, அவ்வளவுதான். மத்தபடி வில்லியம்சனுக்கு இல்ல, இது வந்து வில்லியம்சனுக்கு கடைசி டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ்ல, அதுக்கு கொஞ்சம் அவங்க பொறுப்பேற்று ஆடிக்கலாம். ஆனா அது எதுவும் பண்ண மாதிரி தெரியல அவங்க. அதுக்கு இந்த மேட்ச்ல 140 220 ஆல் அவுட் ஆகி 140 ரன்ல ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்து. அப்ப பாருங்க எந்த லெவல்ல இருக்கு. இல்ல இந்த மேட்ச்ல சொல்ல போனா 3 5 இருந்திருக்கு, அதுதான் சொல்லணும். லார்ட்ஸ்ல அந்த போர்டுல எழுதிட்டாங்க 3 பேரு. ஜேமிசன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, ஓலி ராபின்சன் செகண்ட் இன்னிங்ஸ்ல, அப்புறம் கஸ் அட்கின்சன் ஃபைனல் இன்னிங்ஸ்ல. அவ்வளவுதான். வந்து நீங்க சீக்கிரம் முடிய வேண்டிய கேம் தான். மழை வந்தனால கொஞ்சம் தள்ளி 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 போச்சு. மத்தபடி இதுலயுமே பெருசா ஒண்ணும் இல்ல. பிச்சர்ஸ்லாம் வேற நிறைய பேசுவாங்க, அது நம்ம ஏதாவது சொன்னோம்னா வந்து சீமிங் ட்ராக் கொடுத்து 2 நாள் ஆல் அவுட் ஆனா பரவாயில்ல, ஸ்பின்னிங் ட்ராக் கொடுத்து 2 நாள் ஆல் அவுட் ஆனா மட்டும் அழுவாங்க வந்து இங்கிலாந்து ஃபுல்லா. அது நம்ம சொல்ல ஒண்ணும் கிடையாது. அது அவ்வளவுதான், ஒன்னும் சொல்றது இல்ல. அதுக்கப்புறம் இது அங்க ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ஒண்ணு மலையாள கோவிந்த ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து இப்போ வர அடுத்த இங்கிலாந்து நியூசிலாந்து செகண்ட் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானோட ஓடி ஆட போறாங்க. உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் வருது. எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பேசுவோம், தொடர்ந்து நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பை பை ஃப்ரம் மூசர்ஸ். ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்